லக்ஷ்மண்பூர் கிராமத்துல சத்தன் தன்னோட மனைவி பிள்ளைங்களோட வாழ்ந்து வந்தாரு. சத்தன் சிங்கோட பெரிய பொண்ணு ஸ்வாதி படிச்சவ, ரொம்ப நல்ல பொண்ணும் கூட. ஸ்வாதிக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்னோட தலையில இருக்கிற மொத்த பாரமும் குறைஞ்சு போயிடும். நீங்க ஏங்க இவ்ளோ கவலைப்படுறீங்க? ஸ்வாதி நல்ல குணமுள்ள பொண்ணு. அவளுக்கு கல்யாணங்கிறது நிச்சயம் ஒரு நல்ல வீட்டுல நடக்குங்க. இங்க எந்த கவலையும் இல்லாம உங்க வேலையை பார்க்க போங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு ஸ்வாதி கையில கொடுத்து அனுப்பிடுறேன். சத்தன் சிங் ஒரு மளிகை கடையில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எப்பவும் தன்னோட முதலாளி திட்டிக்கிட்டும் கஸ்டமருங்க திட்டிக்கிட்டும் இருப்பாங்க. எனக்கு பாஸ்மதி அரிசி 1 கிலோ கொடுங்க, இன்னைக்கு வீட்டுல பிரியாணி செய்ய போறேன். அட வாவ் தங்கச்சி, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. 1 கிலோ பாஸ்மதி அரிசி மொத்தம் 200 ரூபாய் ஆகுது. பணத்தை கொடுங்க. 200 ரூபாவா? உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா என்ன? 200 ரூபாய்க்கு அரிசி எப்படி இருக்கும்? மற்ற கடைகள்ல 1 கிலோ அரிசி 120 ரூபாய் தானே. அது என்னன்னா தங்கச்சி, இதோட எல்லா விலையும் என்னோட முதலாளி தான் சொல்லிட்டு போனாரு. நான் மட்டும் குறைஞ்ச விலைக்கு அதை வித்தேன்னா அப்புறம் அவர் வந்து என்ன தான் திட்டுவாரு. அவர்கிட்ட போய் சொல்லுங்க, இனிமே இந்த மோசமான கடையில நான் எந்த பொருளையும் வாங்க மாட்டேன்னு. அப்புறம் மற்றவங்க கிட்டயும் வாங்காதீங்கன்னு சொல்ல போறேன். மற்றவங்களும் யாரும் இந்த கடைக்கு வந்து வாங்கக்கூடாது. அந்த லேடி ரொம்ப கோவத்தோட அந்த கடையை விட்டு போனா. அதுக்குள்ள சத்தன் சிங்கோட முதலாளி அந்த இடத்துக்கு வந்தாரு. அவர் இந்த விஷயம் எல்லாத்தையும் கேட்டுட்டாரு. அப்புறம் சத்தன் சிங்க ரொம்ப அதிகாரம் பண்ணி சொன்னாரு, நீ எந்த ஒரு வேலைக்கும் லாய்க்கே இல்லை. உன்னால எதையும் பண்ணவே முடியாது. நான் உன்னை இப்பவே இந்த வேலையை விட்டு தூக்குறேன். முதலாளி, நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட இங்க 20 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. ஒரு கஸ்டமரை கூட உன்னால கவனமா பாத்துக்க முடியாதா? கிளம்ப இங்க இருந்து, இடத்த காலி பண்ண. உன்னால வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. மறுபடியும் இந்த பக்கம் வந்து என்கிட்ட முகத்தை காமிச்சிடாத. சத்தன் சிங் அந்த இடத்த விட்டு போய்கிட்டு இருந்தாரு. அப்பதான் ஸ்வாதி கையில டிஃபன் பாக்ஸோட அவரை வர வழியில அவ பார்த்தா. அப்புறம் அவர் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னா, என்னப்பா ஆச்சு? நீங்க ஏன் இவ்ளோ கவலையா இருக்கீங்க? அப்புறம் இந்த மாதிரி இவ்ளோ வெயில்ல நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க? நான் என்னன்னு சொல்றதுமா, என்னோட தலையெழுத்தே அப்படிதான் இருக்கு. நானும் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா எப்பவும் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்து நம்மள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா என்னப்பா ஆச்சு? நீங்க இவ்ளோ டென்ஷனா வேற இருக்கீங்க. அப்படி நீங்க இவ்ளோ டென்ஷனா இருந்தீங்கன்னா உங்களோட பிபி அதிகமாயிடும்பா. என்ன விஷயம் சொல்லுங்கப்பா. அப்பதான் சத்தன் சிங் அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அப்பாவோட கவலைய பார்த்துட்டு ஸ்வாதியோட கண்ணுல கண்ணீர் வர ஆரம்பிச்சது. நீ எதுக்காகமா அழுதுட்டு இருக்க? இது எல்லாமே என்னோட தப்பு தான். என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஏமாத்து வேலை பண்ணி மேலே வந்துட்டாங்க. ஆனா நான் இருக்கனே, எனக்கு ஏமாத்துறதுக்கும் தெரியாது, வேற எதுவும் தெரியாது. 2 பேரும் அந்த இடத்துல கவலையோட நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள சில ஆதிவாசிங்க கூட்டம் சூழ்ந்துடுச்சு. அவங்கள பார்த்துட்டு 2 பேரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. பாகுடு போல், பாகுடு போல். இந்த அப்பா பொண்ணு 2 பேரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. பாகடு போல் வாழ்க, எடுத்துட்டு வாங்க. எங்களை விடுங்க, விடுங்க, விட்டுடுங்க. விடுங்க எங்களை, விடுங்க. அந்த ஆதிவாசிங்க கூட்டம் அவங்கள சிறைப்பிடிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க இலாக்காக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அங்க சத்தன் சிங்கும் ஸ்வாதியும் பார்த்தபோது ஸ்வாதியோட அம்மா, அதாவது சத்தன் சிங்கோட மனைவி, முன்னாடியே அங்க கட்டி போட்டு இருந்தாங்க. இங்க பாருமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவங்கெல்லாம் யாரு? நம்ம கிட்ட என்ன வேணுமா? நான் நம்ம வீட்ல இருந்து மார்க்கெட்டுக்கு மல்லிகை சாமான் வாங்கிட்டு வர போனேன். பிரியாணி செய்யலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இவங்க என்ன இங்க பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. நம்ம கிட்ட இருந்து இவங்களுக்கு என்ன தேவைன்னே புரியல. எங்களை எதுக்காக நீங்க கட்டி வச்சிருக்கீங்க? நானும் எங்க குடும்பமும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். எங்களை விட்டுடுங்க. உங்களுக்கு என்னதான் வேணும்? அப்ப அந்த ஆதிவாசியோட தலைவர் அவர்கிட்ட சொன்னாரு, நீ சத்தன் சிங் தானே? ரொம்ப நேர்மையா வாழ்றவன். அப்புறம் இந்த சத்தன் சிங்கு எப்பவும் எந்த ஒரு திருட்டு வேலையும் பண்ண மாட்டானாமே. ஆமா, நான் அதே சத்தன் சிங் தான். ஆனா உங்களுக்கு என்னோட பேரு அப்புறம் இதெல்லாம் எப்படி தெரியும்? நீங்க யாரு? நீ என்னை பத்தி விடு. இந்த கல் உனக்கு தெரியுதுல்ல? இந்த கல்லை வச்சு நான் என்ன பண்றது? இந்த கல்லுக்கு மேல நீ 10 முறை எகிரி குதிக்கணும். ஒருவேளை நீ இதுல ஜெயிச்சிட்டன்னா நான் உனக்காக ஒரு பரிசு கொடுப்பேன். அப்ப நீங்க என் குடும்பத்தை விட்டுடுவீங்கல்ல? நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். அந்த ஆதிவாசியோட தலைவர் சொன்னதுமே சத்தன் சிங்கை விட்டுட்டாங்க. அப்புறம் சத்தன் சிங் அந்த பெரிய பாறைக்கல்ல நின்னுக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருந்தாரு. சத்தன் சிங் அது மேல 10 முறை குதிச்ச உடனே அந்த பாறை ஒரு அழகான பையனா மாறிடுச்சு. அந்த பையனை பார்த்துட்டு ஆதிவாசிங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தை கொண்டாடினாங்க. என்னோட பையன் திரும்பி வந்துட்டான். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
பகடுபோல் மகாராஜா வாழ்க. நான் எப்பவும் உனக்கு பாதுகாப்பா இருப்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லல்லன் திரும்பி வந்துட்டான். இதெல்லாம் என்ன? யாராவது கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? பேராசை கொண்டு திருடின காரணத்தால என்னோட மகன் கல்லா மாறிட்டான். இந்த சாபத்திலிருந்து முக்தி அடையணும்னா ஒரு உண்மையான மனுஷனால தான் முடியும். அவர் நேர்மையா நியாயமா இருக்கணும். அவர் அந்த கல்லு மேல 10 தடவை எகிரி குதிக்கணும். இன்னைக்கு நீங்க அதை பண்ணிட்டீங்க. கடந்த 2 வருஷமா நானும் எத்தனையோ ஆளுங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். அதான் உங்க வேலை முடிஞ்சிச்சுல. இப்ப நாங்க இங்க இருந்து போகலாமா? ஏற்கனவே எங்க குடும்பம் ரொம்ப நொந்து போயிருக்கு. அதுக்கு மேலேயும் உன்னோட விளையாட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போது எங்களை விடு. இப்படியே எப்படி போவீங்க? உங்களோட பரிசா வாங்கிட்டு போங்க. அந்த ஆதிவாசி தலைவர் அவங்க ஆட்களுக்கு சைகை காட்டினாரு. அவங்கள அங்கிருந்து ஒருத்தர் பளபளக்கிற ஒரு ஹேண்ட் பம்பை எடுத்துட்டு வந்தாங்க. நீங்க எங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கீங்க, அதுவும் இந்த ஹேண்ட் பம்புக்கா? இது ஒன்றும் சாதாரண ஹேண்ட் பம்ப் கிடையாது. இது ஒரு மாய ஹேண்ட் பம்ப். இதை நீங்க அடிக்கும் போதெல்லாம் இதிலிருந்து உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் தான் வெளியே வரும். நிஜமாவா? இதை நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்களா? ஆமாம், நீங்க எங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவியை பண்ணியிருக்கீங்க. என்னோட மகனையே திருப்பி கொடுத்துருக்கீங்க. ஆனா இந்த ஹேண்ட் பம்பை நாங்க எப்படி யூஸ் பண்றது? அப்புறம் இதனால என்ன நடக்கும்? இந்த ஹேண்ட் பம்பை எடுத்துட்டு போய் ஒரு நல்ல இடத்துல மாட்டி வைங்க. அதுக்கப்புறம் இதுல கொஞ்சமா தண்ணியை ஊத்துங்க. அதுக்கப்புறம் நீங்க ஹேண்ட் பம்ப் அடிக்கும்போது இதுக்குள்ள இருந்து உங்களோட மனசுக்கு பிடிச்ச பொருட்கள் வரும். அந்த ஆதிவாசி கிட்ட இருந்து சத்தன் சிங்கோட குடும்பம் ஹேண்ட் பம்பை வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் அங்கிருந்து போயிட்டாங்க. சத்தன் சிங் அவங்க வீட்டு வாசல்ல அந்த ஹேண்ட் பம்பை பொருத்தினாரு. ஸ்வாதி ஒரு கிளாஸ்ல தண்ணியை கொண்டு வந்து சத்தன் சிங் கிட்ட கொடுத்தாங்க. எதுக்காக நேரத்தை கடத்துறீங்க? இந்த ஹேண்ட் பம்பை பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா ஏதாவது ஒண்ணு நல்லதுதான் நடக்கும். சத்தன் சிங் அது மேல தண்ணியை தெளிச்ச உடனே அதுக்குள்ள இருந்து பிரியாணி வர ஆரம்பிச்சது. மாய ஹேண்ட் பம்ப் பிரியாணி. அதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்பா, இங்க பாருங்க, ஹேண்ட் பம்ப்ல இருந்து பிரியாணி வருது. அப்படின்னா அந்த ஆதிவாசிங்க சொன்னது உண்மைதான்ப்பா. கடவுளே, உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். நம்ம எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிடுச்சு. நான் யோசிக்க கூட இல்ல. நான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதால, அப்புறம் நல்ல காரியங்கள் மட்டும் செய்யறதால நமக்கு இந்த பலன் கிடைச்சிருக்கு. அன்னையில இருந்து சத்தன் சிங் ஒரு சின்னதா டாபாவை ஓபன் பண்ணாரு. அதுக்கு பேரு ஹேண்ட் பம்ப் பிரியாணின்னு வச்சாரு. கொஞ்ச நாள்ல சத்தன் சிங்கோட எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போச்சு. எல்லா கிராமத்து பகுதியிலையும் சத்தன் சிங்கோட ஹேண்ட் பம்ப் பிரியாணி பத்தி பெருமையா பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் சத்தன் சிங்கோட பழைய முதலாளி அவரை வந்து பார்த்தாரு. இங்க பாருங்கண்ணே, 3 நாளா ஒண்ணுமே சாப்பிடல. எனக்கு பிரியாணி கிடைக்குமா? ஜனங்க சொல்றாங்க நீங்க இலவசமா பிரியாணி தரீங்களா? சத்தன் சிங் திரும்பி பார்த்தபோது அவரோட பழைய முதலாளியோட நிலைமை பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டாரு. முதலாளி நீங்களா? உங்களுக்கு எப்படி இந்த நிலைமை வந்துச்சு? நான் இப்பவே உங்களுக்கு பிரியாணி தரேன். நீ எப்படி இவ்வளோ பெரிய ஆளான? நான் ஜனங்களை ஏமாத்தி திட்டுக்கிட்டே இருந்தேன். அதனால தான் எனக்கு இந்த ஒரு நிலைமை. எல்லா கடையும் வீடும் மண்ணா போயிடுச்சு. சத்தன் சிங் அவரோட ஹேண்ட் பம்பை அடிக்க ஆரம்பிச்ச போது அதுல இருந்து பிரியாணி வர ஆரம்பிச்சது. அப்புறம் அவரு தன்னோட பழைய முதலாளிக்கு பரிமாறினாரு. இதே போல சத்தன் எல்லாருக்கும் உதவி செஞ்சாரு. அப்புறம் தன்னோட ஹேண்ட் பம்ப் பிரியாணினால தன்னோட வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருந்தது. அப்புறம் அவர் தன்னோட பொண்ணு ஸ்வாதியோட கல்யாணத்தையும் நல்ல குடும்பத்துல பண்ணி வச்சாரு. டிப்ருகட்னு பேர் கொண்ட இடத்துல முகேஷ் தன்னோட மனைவி அப்புறம் அம்மா 2 பேர் கூடயும் இருந்தாரு. 3 பேர் சேர்ந்த ஒரு குடும்பம். முகேஷுக்கு இப்பதான் கல்யாணமே நடந்தது. தன்னோட மனைவி சோனம அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். முகேஷ் டெய்லரிங் வேலை பார்க்கறவரு. டிப்ருகடோட ரொம்ப நல்ல டெய்லர் அவரு தான். எப்பவும் அவரு மக்களுக்கு ரொம்ப குறைவான விலையில தச்சு ரொம்பவும் சீப்பா அப்புறம் சரியான நேரத்துல அவங்களோட துணியை தச்சு கொடுப்பாரு. சோனம் புதுசா மருமகளா அந்த வீட்டுக்கு வந்தா. சோனம் தன்னோட கணவர் முகேஷ் மாதிரி ஆகணும்னு நினைச்சா. அவளோட விருப்பம் என்னன்னா அவ தன்னோட கணவனை போல ஆகி தன்னோட கணவன் கிட்ட இருக்கிற திறமையை கத்துக்கணும்னு நினைச்சா. அப்புறம் அவங்களோட டெய்லரிங் வியாபாரத்தை பெருசா பெருக்கணும்னு நினைச்சாங்க. எங்க இருக்க சோனம்? நான் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. இங்க பாரு. எனக்கு இது எதுக்குங்க? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன், நீங்க உங்க டெய்லரிங் திறமையை எனக்கும் கத்து கொடுங்கன்னு சொன்னல. அதனால நம்மளோட வருமானமும் அதிகமாகும்ல. சோனம் சொன்னதை கேட்டு முகேஷ் யோசிச்சாரு. உண்மையான விஷயம்தான். அப்புறம் முகேஷ், சோனம் அப்புறம் சில பேரோட 2 பசங்க இம்லி அப்புறம் சச்சினை வச்சு டெய்லரிங் வேலைய அவங்களுக்கு கத்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள்லயே சோனம்
லெஹங்காவும் சூட்டும் தைக்க கத்துக்கிட்டா. ஆனா சாயந்தர சமயத்துல சோனமோட வீட்ல ஒரு நியூஸ் வந்தது. அதாவது முகேஷுக்கு கார் ஆக்சிடென்ட்ல அவரோட உயிர் போயிடுச்சுன்னு. மொத்த குடும்பமும் அப்படியே உடைஞ்சு போச்சு. சோனம் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டா. ஐயோ கடவுளே, இது என்ன பெரிய அபசகுணமா ஆயிடுச்சு. இனிமே நான் எங்க போறது? இப்போ என் வாழ்க்கையே வீணா போயிடுச்சு. அப்புறம் அழுதுகிட்டே அவ தன்னோட மாமியார கட்டி பிடிச்சுக்கிட்டா. தன்னோட மாமியார் கிட்ட அவ என்ன சொன்னான்னா, தான் முழுகாம இருக்கிறதா சொன்னா. வீட்டோட ஒரே பிள்ளை இறந்து போயிட்டாங்கிற விஷயத்த கேட்டு அம்மாவும் வீட்டு மருமகளும் 2 பேரும் பயங்கரமா அழுதாங்க. ஆனா ஜனங்க என்ன நினைச்சாங்கன்னா, சோனம் அவங்க வீட்டுக்கு ஒரு அபசகுணம் நினைச்சாங்க. அதனாலதான் முகேஷ் இறந்து போயிட்டானாங்க. சோனமும் அம்மாவும் அப்படி இப்படின்னு கொஞ்ச நாளை கடத்தினாங்க. சில கஸ்டமர்ஸுங்க எல்லாம் அவங்க கிட்ட வருவாங்க. கஸ்டமர்ஸுங்க எல்லாம் குறைஞ்சதுனால அப்புறம் வீட்ல செலவுக்கு பணம் இல்லாத கவலைனால சோனம் தன்னோட மாமியார் கிட்ட என்ன சொன்னான்னா, அம்மா நாம பணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்மா, இல்லைன்னா எனக்கு பிறக்க போற குழந்தை பலவீனமா ஆயிடும். அவரு எனக்கு டெய்லரிங் வேலைலாம் எப்படி செய்யறதுன்னு எனக்கு கத்து கொடுத்துருக்காரு. இப்ப கூட என்னால ஜனங்களோட லெஹங்கா அப்புறம் சூட் தச்சு கொடுத்து பணத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியும். அதை வச்சு நாம நம்ம குடும்பத்தை நடத்தலாமா? மருமகளே, உன்னோட யோசனை நல்லதா தான் இருக்கு. ஆனா நமக்கு தலையெழுத்து சரியில்லையேம்மா. நமக்கு தலையெழுத்து சரியில்லைன்னு வச்சுக்கோ கண்ணா, வீட்டோட பர்ண மேல வச்சிருக்கிற மாம்பழத்தை கூட எலி வந்து சாப்பிட்டுடுமா. ஆனா நாம இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு தான் ஆகணும். இல்லைன்னா நாம பசி பட்டினியோட இருக்க வேண்டியதுதான். ஜனங்க நினைச்சுக்கிறாங்க உன்னோட காலடி அபசகுணம்னு. நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுனால தான் முகேஷ் நம்மளை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்றாங்கம்மா. கமலா சொன்னதை கேட்டுட்டு சோனம் ரொம்ப வேதனையோட தன்னோட அறைக்கு போயிட்டா. அந்த அறைக்குள்ள போய் அவ அதே டெய்லரிங் மிஷின் கிட்ட உட்காந்து மனசுல என்ன நினைச்சான்னா, கடவுளே, நான் என்னோட மாமியாரையும் என் குழந்தையையும் எப்படி பாத்துக்க போறேன்? எங்களுக்குன்னு எந்த ஒரு சொந்த பந்தமும் கிடையாது. கிராமத்து ஜனங்க நினைக்கிறாங்க நான் ஏதோ தந்திரம் பண்றேன்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க எங்க கூட பேச கூட மாட்டேங்கிறாங்க. எங்களோட நிலைமை என்ன ஆகும்? சோனம் டெய்லரிங் மிஷின் கிட்ட உட்காந்து யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தா. டெய்லரிங் மிஷின் ஓட ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல அந்த டெய்லரிங் மிஷின்ல லெஹங்கா தைக்கப்பட்டது. இது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு? இப்படி நடக்க வாய்ப்பு இல்லையே. சோனம் சூட் தைக்கிறதுக்கு நூலை போட்டா. அப்புறம் அதுவும் கொஞ்ச நேரத்துல சூட்டா மாறிடுச்சு. அவ புரிஞ்சுக்கிட்டா, உண்மையோ இல்லையோ இந்த டெய்லரிங் மிஷின்ல தான் ஏதோ இருக்குன்னு. மறுநாள் காலையில சோனம் இம்லிய ஒரு ஆளு கூட அவ பார்த்தா. அவ அந்த ஆள் கூட பேசிட்டு இருந்தா. இம்லி, இங்க வாயே. அம்மா, எங்க போற? ரொம்ப நாளா உன்னை பார்க்கவே முடியல. எல்லாம் சரிதானே? ஆமா அண்ணே, எல்லாம் நல்லதா இருக்கு. அது இவர் கூட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால நான் இப்ப என் மாமியார் வீட்லயே இருக்கேன். ஆனா இப்ப உன்னோட வயசு ரொம்ப கம்மியாச்சே. அப்புறம் உன்னோட கல்யாணம் இவ்ளோ சீக்கிரம் எப்படி நடந்தது? அது முகேஷ் அண்ணன் கிட்ட டெய்லரிங் கத்துக்கிட்டதுனால நான் உங்க கூட இருந்துட்டு இருந்தேன்ல. அப்புறம் முகேஷ் அண்ணன் கூட இறந்துட்டாருல. உங்களோட மோசமான நிழல் எங்க மேல பட்டுடக்கூடாதுன்னு, நானும் அபசகுணமா ஆயிடக்கூடாதுன்னு எனக்கு கல்யாணம் சீக்கிரமா பண்ணிட்டாங்க. இப்படி சொல்லிட்டு இம்லியும் அவளோட புருஷனும் அங்கிருந்து போயிட்டாங்க. மறுநாள் சச்சின் தன்னோட ஒரு வெளிநாட்டு அண்ணன் கூட சோனமோட வீட்டுக்கு வந்தான். வா சச்சின், நம்ம வீட்டுக்கு வந்திருக்க, என்ன விஷயம்? அண்ணி, இது ஒருத்தர் என் கூட வந்திருக்காருல்ல, இவர் சிட்டில இருந்து வந்திருக்காரு. முகேஷ் அண்ணன் கிட்ட இருந்து இவரு சிட்டில போட்டுக்கிறதுக்கு லெஹங்காவும் சூட்டும் தச்சு வாங்கிட்டு போயிருந்தாராம். இப்போ மறுபடியும் சூட் தச்சு வாங்கிட்டு போறதுக்காக இங்க வந்திருக்காரு. இவருக்கு என்ன தச்சு கொடுக்கணும்? நான் லெஹங்காவும் சூட்டும் நல்லா தச்சு கொடுப்பேன். ரெண்டுமே தான் தைக்கணுமா, அதனால தான் இங்க வந்திருக்காரு. அப்புறம் அவரே அதுக்கான துணி எல்லாம் கொண்டு வந்திருக்காராம். அவங்க கிட்ட சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் நேரம் கம்மியா இருக்கு. சோனம் அவர்கிட்ட நூலை வாங்கிக்கிட்டு உடனே அந்த டெய்லரிங் மிஷின்ல கொண்டு போய் வச்சா. அப்புறம் அது லெஹங்காவா மாறிடுச்சு. சோனம் அங்கிருந்து லெஹங்காவை எடுத்துக்கிட்டு அந்த வெளிநாட்டுக்காரர்கிட்ட கொண்டு போய் காட்டினா. அந்த வெளிநாட்டுக்காரர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாரு. அதை பார்த்த சச்சினுக்கு நம்பிக்கையே வரல. அப்புறம் அவன் சொன்னா, அண்ணி, நீங்க முகேஷ் அண்ணனை விட வேகமா தச்சிட்டீங்களே, உங்க கையில மாயஜாலம் இருக்கு. நான் உங்களுக்கு 500 லெஹங்கா அப்புறம் 500 சூட் தைக்கிறதுக்கான ஆர்டரை கொடுக்குறேன். இந்தாங்க கொஞ்சம் பணம், இதை நீங்கள் வச்சுக்கோங்க.
அப்புறம் என்னோட ஆர்டரை 2 மாசத்துக்குள்ள நீங்க கொடுத்துடணும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த நன்றி கடனை நான் நிச்சயம் மறக்கவே மாட்டேன். நானும் எனக்கு பிறக்க போற குழந்தையும் உங்களுக்கு என்னைக்கும் கடன் பட்டிருக்கோம். இப்படி சொல்லிட்டு அந்த வெளிநாட்டுக்காரரும் சச்சினும் அங்கேருந்து புறப்பட்டு போனாங்க. சோனம் அந்த இடத்துக்கு போய் அந்த மிஷினை பார்த்து என்ன சொன்னான்னா, எனக்கு தெரியும் இது எல்லாமே உங்களோட வேலை தானே. இந்த மிஷின்ல உங்களோட ஆத்மா இருக்கு. அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு நீங்க உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்ல நினைக்கிறேன். நீங்க நம்ம குடும்பத்துக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. சோனமோட பேச்சை கேட்டுட்டு மிஷின்ல இருந்து ஒரு துணி கீழே வந்து விழுந்தது. அதை பார்த்துட்டு அவ புரிஞ்சுக்கிட்டா. மிஷின் அவ சொன்னதை ஏத்துக்குச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டா. சோனம் அந்த வெளிநாட்டுக்காரரோட ஆர்டரை முடிச்சிட்டா. 15 நாட்கள்லயே சோனம் அந்த வெளிநாட்டுக்காரரோட லெஹங்காவை அப்புறம் சூட்டை சச்சின் மூலமா அனுப்பி வச்சா. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. சோனமுக்கு அழகான ஒரு பையன் பிறந்தான். மெல்ல மெல்ல கிராமத்து ஜனங்க சோனம் அப்புறம் அவங்க குடும்பத்தாரங்க கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. அண்ணி, குழந்தை ரொம்ப அழகா இருக்கான். அப்படியே முகேஷ் அண்ணனை போலவே இருக்கான். நீ உண்மையை சொன்னப்பா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்ப்பா சச்சின். நீ அந்த வெளிநாட்டுக்காரரை இங்க கூட்டிட்டு வரலன்னா நிச்சயமா இதெல்லாம் நடந்திருக்காது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிராமத்தை சேர்ந்த சில குழந்தைங்க சோனம் கிட்ட வந்து சொன்னாங்க, நானும் டெய்லரிங் கத்துக்க ஆசைப்படுறேன். பெரியவளானதுக்கு அப்புறம் நானும் உங்களை மாதிரி சூட்டும் லெஹங்காவும் தைப்பேன். அப்புறம் வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவேன். நிச்சயமாடா கண்ணா, நீயும் என்ன மாதிரி நிச்சயமா ஆவ. சோனமோட வாழ்க்கையில மறுபடியும் நிம்மதி வர ஆரம்பிச்சது. சோனமும் அவளோட மாமியாரும் ரொம்ப சந்தோஷமா ஒன்னா இருக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கிராமம் மொத்தமும் அவங்க கூட பேச ஆரம்பிச்சது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. ரமேஷ்புரம்ங்கிற ஒரு சின்ன கிராமத்துல நீரஜ் இருந்தாரு. அவர் எப்பவுமே தன்னோட குடும்பத்து மேல ரொம்ப அக்கறையா இருப்பாரு. நீரஜ் குடைகளை செஞ்சு அதை வியாபாரம் பண்ற வேலையை செஞ்சாரு. அதனால அவருக்கு வருமானம் மழை காலத்துல மட்டும்தான் அவருக்கு கிடைக்கும். ஏன்னே தெரியல, யாரும் கடைக்கு வர மாட்டேங்கிறாங்க. எப்படிப்பட்ட மக்கள் தான் இந்த உலகத்துல வாழ்றாங்கன்னே தெரியல. எனக்கும் யாரும் உதவியே பண்ணல. ஏங்க ஏன் இப்படி எல்லாம் வருத்தப்படுறீங்க? அதான் நான் இருக்கேல்ல, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஒண்ணு பண்றேங்க, இந்த குடை வியாபாரம் நமக்கு நடக்காத போது நான் அக்கம் பக்கத்துல வீட்டு வேலைகளை செஞ்சு நம்ம குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். நானும் என்ன பண்றதுமா, நீ வேலைக்கு போறது எனக்கும் தான் பிடிக்கல. ஆனா என்னால எதுவும் பண்ண முடியலையே. இது போலதான் நீரஜ் தன்னோட குடும்பத்தை நடத்தி வந்தாரு. சில சமயம் மத்தவங்க கிட்ட போய் கூலி வேலை பார்ப்பாரு. ரமேஷ்புரம் கிராமத்துல இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இதே போல உருவாக ஆரம்பிச்சது. இந்த கிராமத்தோட நிலைமை ரொம்ப மோசமாகிக்கிட்டே இருக்கு. எப்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இப்ப என்னடானா பயங்கரமா வெயில் அடிக்குது. ஆனா இன்னைக்கு காலையில மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி வானிலை மோசமடைறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நானும் இந்த வைத்தியருக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? எப்பதான் அவர் வருவாரோ, கிராமத்து ஜனங்களுக்கு வைத்தியம் எப்பதான் பாப்பாரோ. மாறுபட்ட இந்த வானிலைனால கிராமத்து ஜனங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நாலாப்புறமும் மழைனால ஒரே குழப்பமா இருந்தது. அந்த சமயம் வைத்தியர் வந்தாரு. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த கிராமத்துக்கு எப்போ வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் அந்த கிழவியோட சாபத்தால தான் நடக்குதுன்னு தோணுது. சரி, இந்த கிராமத்து மக்கள் கஷ்டப்படுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு வைத்தியம் பண்ணணும். வாங்க வாங்க, யார் யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லையோ அவங்க தலைவரோட வீட்டுக்கு வாங்க. அட அங்க பாருங்க, வைத்தியர் வந்துட்டாரு. வாங்க எல்லாரும் தலைவர் வீட்டுக்கிட்ட போகலாம். வைத்தியர்கிட்ட வைத்தியம் பாக்குறதுக்கு எல்லாரும் தலைவர் வீட்டுக்கு போனாங்க. அங்க போய் எல்லாரும் பார்த்த போது தலைவர் ஒரு பெரிய வியாதினால அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தாரு. அவரை பார்த்ததும் கிராமத்து ஜனங்க இன்னும் கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. என்னோட உடம்பு நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிக்கிட்டே போகுது. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா என்னோட உயிருக்கு என்ன வேணும்னாலும் நடக்கலாம். நீங்க கொஞ்சம் தைரியத்தை இழக்காதீங்க. நான் உங்களுக்காக சில மருந்துகளும் அப்புறம் இன்ஜெக்ஷனும் எழுதியிருக்கேன். சீக்கிரமாவே அதை வாங்கிடுங்க. அப்புறமா அதை எடுத்துக்க ஆரம்பிச்சிடுங்க. நீங்க சரியாயிடுவீங்க. நீங்க எங்க கிராமத்து ஆளுங்களை காப்பாத்துங்க. குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் எல்லாரையும் கவனமா பாத்துக்கிறேன். வைத்தியர் தலைவர் வீட்லயே கிராமத்து ஜனங்களுக்கு பரிசோதனை பண்ணாரு. மழை இன்னும் வேகமா பெய்ய ஆரம்பிச்சது. கிராமத்துல எல்லாருக்கும் மழைனால ரொம்ப கவலையாயிடுச்சு. பாதி கிராமம் தண்ணியில முழுகிடுச்சு.
ஆனா அங்க நீரஜோட வீட்ல மட்டும்தான் மழை தண்ணியோட ஒரு சொட்டு தண்ணி கூட அங்க விழல. சொல்ல போனா நீரஜோட வீடு அந்த கிராமத்துல தான் இருக்கு. ஆனா மழை துளி ஒண்ணு கூட அங்க விழவே இல்ல. அதை பார்த்தது எல்லாருக்குமே ஆச்சரியமாயிடுச்சு. அப்புறம் எல்லாரும் நீரஜோட வீட்டுக்கு போய் கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு அதிசயம் எப்படி நடக்குது? உன்னோட வீட்டுக்கு மட்டும் மழை எப்படி வரவே இல்லை? ஏதாவது மாயாஜாலம் பண்ணியிருக்கியா என்ன? தெரியலையே, ஏன் என் வீட்டுக்கு மழையே வரல, அப்புறம் வெயிலும் அடிக்க மாட்டேங்குது. இந்த விஷயம் எனக்கே புரியவே மாட்டேங்குதே. ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஆமா ஆமா, நீ உண்மையிலேயே பெரிய பாக்கியசாலிதான். அதனாலதான் உனக்கு இப்படி ஒரு வரம் கிடைச்சிருக்கு. நான் எப்படி பாக்கியசாலியா இருக்க முடியும்? என்னோட குடும்பத்துக்கு ரொம்ப நாளா என்னால 2 வேளை சாப்பாடை கூட ஒழுங்கா கொடுக்க முடியல. நானும் என்னோட மனைவியும் சேர்ந்து வேற வீடுங்கள்ல வேலை பார்த்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களோட வீட்டையும் நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்பதான் தலைவர் வீட்ல இருந்த வைத்தியரு எல்லாருக்கும் வைத்தியம் பார்த்துட்டு வந்தாரு. நீரஜோட வீட்ல மட்டும் மழை பெய்யல. அதை பார்த்துட்டு அவர் சொன்னாரு, அட கடவுளே, இது எப்படி நடக்க முடியும்? உன்னோட வீட்டுல மட்டும் எப்படி மழை பெய்யாமலேயே இருக்கு? அந்த கிழவியோட சாபத்துல இருந்து இந்த கிராமத்தை உன்னால மட்டும்தான் காப்பாத்த முடியும். அதுக்கான அர்த்தம் அந்த சாபத்தோட தீர்வு நீதான். கடவுளே. வைத்தியர் சொன்னதை கேட்டுட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்புறம் வைத்தியர்கிட்ட அவங்க கேட்டாங்க, வைத்தியரே, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? காப்பாத்தணுமா? கிழவியா? இதெல்லாம் என்ன? எனக்கு எதுவும் புரியவே மாட்டேங்குதே. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க என்னில இருந்து பேச ஆரம்பிச்சீங்க? உங்க எல்லாருக்கும் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். கிராமத்தாளுங்க எல்லாரையும் இங்க கூப்பிடுங்க. நான் சொல்றத கவனமா கேளுங்க. வைத்தியர் எல்லாரையும் ஒண்ணு சேர்த்தாரு. அப்புறம் அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் அந்த மர்மமான விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாரு. இந்த விஷயம் 10 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. உங்க கிராமத்தோட தலைவர் ஒரு பெரிய காட்டையே வெட்ட ஆரம்பிச்சாரு. மொத்த காட்டையும் வெட்டுங்க. இந்த காட்டுல இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி வித்தா நமக்கு அதிகமான பணம் கிடைக்கும். வெட்டுங்க. முதலாளி, காட்டுக்கு ரொம்ப பக்கத்துலயே ஒரு கிழவியோட வீடும் இங்கே இருக்கு. அதை என்ன பண்றது? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குதே. அட, இதுல யோசிக்க என்ன இருக்கு? அந்த கிழவியோட வீட்டை உடைச்சிடுங்க. வேற என்ன? தலைவர் இப்படி சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து அந்த பாட்டியம்மாவோட வீட்டை உடைச்சாங்க. அந்த பாட்டியம்மா அங்க வந்தபோது காட்டுல இருக்கிற மரங்கள்லாம் வெட்டப்பட்டு தன்னோட வீடு உடைஞ்சிருந்ததை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, உங்களை மாதிரி பாவம் செய்யறவங்களுக்கு நிச்சயம் அழிவு ஏற்படும். நீங்க என்னோட வீட்டையும் என் குடும்பத்தையும் கலைச்சிட்டீங்க. அதே மாதிரி உங்க வீடும் குடும்பமும் நிச்சயம் கலையும். இந்த காடு என் குடும்பத்தோட குறைஞ்சது ஒன்றும் கிடையாது. தயவு செஞ்சு இப்படி ஒரு சாபத்தை கொடுக்காதீங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. இந்த சாபத்துல இருந்து முக்தி அடையணும்னா உன்னோட கிராமத்துக்கு நல்லவன் ஒருத்தன் வருவான். அந்த நல்லவன் தான் இயற்கையோட அழிவுல இருந்து உங்க எல்லாரையும் காப்பாத்த போறான். அவன் தயாரிக்கிற ஒரு பொருளை உங்க வீட்டுல கொண்டு போய் வைங்க. அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா உங்க பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு அடையும். நீரஜோட வீட்டில் மழையே பெய்யல. அதுக்கான அர்த்தம் நீரஜ் தான் அவங்க சொன்ன அந்த தீர்வு. ஆனா என்கிட்ட அப்படி என்ன சக்தி இருக்கு? என்னால எப்படி கிராமத்துக்கு உதவ முடியும்? உங்களை விட ஒரு நல்ல கொடையை செய்யறதுக்கு வேற யாராவது இருக்காங்களா? நீங்க செஞ்ச ஒரு கொடையை கொடுங்க. நீரஜோட மனைவி நீரஜ் செஞ்ச ஒரு கொடையை கையில எடுத்துக்கிட்டா. அதை கொண்டு போய் ஒரு வீட்டுக்கு மேல வச்சா. அங்க கொடைய வச்ச உடனே சாதாரணமா இருந்த அந்த வீடு கொடை வீடா மாறிடுச்சு. சொல்ல போனா ஒரு சின்ன கொடை அவ்வளோ பெருசாயிடுச்சு. அப்படியே ஒரு வீட்டையே மறைச்சிடுச்சு. அத பார்த்துட்டு கிராமத்து ஜனங்கள்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. நீங்க எல்லாரும் பாத்தீங்களா? உங்க கிராமத்துக்கு உதவி பண்றதுக்கு நீரஜால மட்டும்தான் முடியும். நீரஜ் என்ன, தயவு செஞ்சு எனக்கும் ஒரு கொடை செஞ்சு கொடுங்களேன். ஏற்கனவே என் குழந்தைங்கலாம் உடம்பு சரியில்லாம ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. நீங்க மட்டும் இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய புண்ணியமா போகும். ஆமா நீரஜ் அண்ணன், எனக்கும் ஒன்று கொடுங்க. நீங்க எதுக்காக யாரோ மாதிரி பேசுறீங்க? நான் மொத்த கிராமத்துக்கும் கொடைகளை பண்ணி தரேன். நீங்க கவலைப்படாதீங்க. நல்லதுங்க. இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு உதவியா இருக்கேன். நீரஜ் ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டு கொடைங்களை செஞ்சு வச்சுட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லாருக்கும் கொடை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரும் நீரஜ் செஞ்ச கொடைய வாங்கிட்டு போய் அவங்கவுங்க வீட்டுல கொண்டு போய் வச்சாங்க. சின்ன வீடா சாதாரண வீடா இருந்த எல்லார் வீடும் அப்படியே கொடை வீடா மாறிடுச்சு. எல்லாரோட கொடை வீடையும் பார்த்துட்டு தலைவர் தன்னோட உடம்பு சரியில்லாத நிலையிலயும் அங்க வந்துட்டாரு. அப்புறம் சொன்னாரு, நீரஜ், நீ எனக்கு கொடையை கொடுக்க மாட்டியா? என்ன தலைவரே, இதெல்லாம் நீங்க என்கிட்ட வந்து கேட்கணுமா? உங்களுக்கும் கண்டிப்பா கொடை இருக்கு. ஆனா இந்த சாபம் எவ்வளவு நாள் இருக்கும்? இதுக்கு முடிவே இல்லையா? கொடையால நம்ம கிராமம் எதுவும் காப்பாற்றப்பட்டிருக்குதான். ஆனா நோய்கள் எதுவும் குறையிலையே. அவங்களோட உடல்நிலையும் சரியாகவே இல்லை. நம்ம கிராமத்து ஜனங்களை பார்த்து நிறைய செடிகளை கொடுக்கணும். அப்பதான் அந்த கிழவியோட சாபம் ஒரு முடிவுக்கு வரும்.
நம்ம இன்னைக்கு எல்லாரையும் பார்த்து அவங்களுக்கு செடிகளை கொடுத்துடலாம் தலைவரே. அதனால அந்த கிழவியோட சாபம் முடிஞ்சிடும். நம்ம அப்படியே பண்ணலாம். நீரஜ் தன்னோட கிராமத்து ஜனங்களோட சேர்ந்து எல்லா இடங்கள்லயும் மரம் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. சில மாதங்கள் கடந்துடுச்சு. கொடை வீட்டோட உதவினால கிராமத்து ஜனங்க அவங்கவுங்க வீட்டுல பாதுகாப்பா இருந்தாங்க. நீரஜோட பொருளாதார நிலைமையும் மாறிடுச்சு. பல மாதங்களா மரங்களை நட்ட காரணத்தினால அந்த கிராமத்துல மழை நின்னு போச்சு. அப்புறம் அந்த பாட்டியோட சாபமும் நீங்கிடுச்சு. எல்லாரும் அவங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.